இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 99 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். பார்லிமெண்ட் உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் பற்றி பேசுகிறது. பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் லோக்சபா, ராஜ்யசபா எந்த உறுப்பினரும் சத்திய பிரமாணம் செய்யாமல் அவையின் பணிகளில் கலந்து கொள்ள முடியாது. இந்த சத்திய பிரமாணம் அரசியல் சட்டத்தின் 3rd schedule 3ஆம் அட்டவணையில் கொடுக்கப்பட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும். இந்த சத்திய பிரமாணத்தை இந்தியாவின் ஜனாதிபதி அல்லது அவர் நியமித்த நபர் முன்னிலையில் மட்டுமே எடுக்க வேண்டும். உதாரணம், ஒரு லோக்சபா உறுப்பினர் தேர்தலில் வென்றாலும் அவர் நான் அரசியல் சட்டத்தை மதித்து செயல்படுவேன் என்று சத்திய பிரமாணம் எடுக்கும் வரை அவையில் அமர முடியாது. இறுதியாக ஆர்டிகிள் 99 பார்லிமெண்ட் உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் பற்றி பேசுகிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.